ரிஷபத்துக்கு வந்து சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு குருவுடைய பலமும் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா பார்க்கும். ரிஷபம். அதே போல வந்து கன்னிக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு வர. ஸோ இவங்களுக்கு நல்லது இருந்தாலும் சிம்மத்துக்கு வந்து அந்த எல்லாமே வந்து மெயினான விஷயம் என்னன்னா 6ஆம் இடத்தே குரு வந்து பார்க்க போறார். அது வந்து பெரிய இப்போ வந்து 11ல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வருஷத்துக்கு அடுத்தது 6ஆம் இடத்த குரு பார்க்கணும். ஸோ 11ல இருக்கக்கூடிய குருவோட 6ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து இன்னும் பலமாயிடும். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு லக்கில் நிற்கக்கூடிய அடுத்தது வந்து இவங்க தான் எல்லாமே சொல்லிட்டாங்க. மீனத்துக்கு வந்து குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. மெயினா பாத்தீங்கன்னா துலாத்துக்கெல்லாம் நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும். ஓகே. இதெல்லாம் வந்து நிறைய விழாவுக்கு அவங்களுக்கு பொருள் செல்றது, வீடு கட்டுறது, இன்டீரியர் பண்றது, குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கிறது, இதெல்லாம் ஆரம்பிக்கும். மகரம் வந்து எதுவா இருந்தாலும் குடும்பத்துல வந்து சங்கடம் இல்லாம பார்த்து குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். மகரத்துக்கு தாம் தூம் வந்து உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க செலவு செய்தாலும் கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டியுடைய பர்மிஷன் இல்லாம செய்து செலவு செஞ்சுட்டு பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் மகரத்துல இப்ப காட்டப்பட்டிருக்காங்க.